வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் தேனீ கூட்டை வளர்க்குறது மூலமாக தேனை உற்பத்தி பண்ணி ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 50,000 வரைக்கும் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் தேனீ கூட்டை உருவாக்கி ஒரு தேனை உருவாக்க போகிறீங்க, உற்பத்தி பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுங்க. அதை ஒரு சின்ன லெவலில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக இந்த தேனீ வளர்ப்பு, இந்த தேனை உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு ப்ராசஸ். ஏன்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு பொருளை வளர்த்து அதுலேருந்து லாபத்தை எடுக்க போகிறதில்ல. டைரெக்டாக ஒரு பொருளை வளர்க்க போகிறீங்க, அந்த பொருள் செய்யக்கூடிய வேலை மூலமாக தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதை பொறுத்து தான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பொதுவாக தேனீகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போயிட்டு தேனை மரங்கள்லேருந்தும் செடிகள்லேருந்தும் பூக்கள்லேருந்தும் எடுத்துகிட்டு வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் ஒரு பண்ணை செட் பண்ண போகிற இடம், அந்த தேனியை வளர்க்குறதுக்கான ஒரு பண்ணை செட் பண்ண போகிற இடம் காடுகளும் செடிகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு தேனீ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு தேனீ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மலையோரத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் இந்த காடுகள் அதிகமாக, வயல்கள் அதிகமாக இடத்துல இருக்கக்கூடியவங்க மட்டுமே இந்த ஒரு தேனீ பண்ணை வைக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மையும் லாபத்தையும் கொடுக்கும். அதனால் முதல்ல ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி அதில் உங்களுக்கு தேனீ தேவையான அளவு கிடைக்குதா, அப்புறம் தேனும் கிடைக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு. இல்லைன்னு வச்சுங்க, பண்ணையை வேறு இடத்துக்கு மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சிம்பிளாக முதல்ல ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த அடுக்கு தேனின்னு சொல்லிட்டு ஒரு தேனீ வகை இருக்குங்க. ஸோ இந்த தேனீ வகை தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு, ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தேனீ. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆக்சுவலி மற்ற தேனீலாம் தேன் கூட்டை சேகரித்து வைக்கிறத விட அதிகமாக சாப்பிட்றோம். ஆனால் இந்த அடுக்கு தேனீ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி இடத்துல கொண்டு போய் விட்டாலும் தனக்குன்னு ஒரு கூடை செட் பண்ணி அங்கே பார்த்துட்டிங்கன்னா தேனை உருவாக்கும். ஸோ இதை நீங்கள் அடுக்க ஒரு பாக்ஸாக செட் பண்ணி தான் தேனியாக வளர்க்க போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு தேனியாக அது இருக்கணும். அப்படின்னா அதுக்கு அடுத்து தேனீ வகை தான் பெஸ்ட்டு. அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய பண்ணை மாதிரி ஒன்று செட் பண்ணணும். அந்த செட்டில் பார்த்துட்டிங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுற்றிலும் ஒரு 100 மீட்டர் இடத்துக்கு வீடுகள், 50 மீட்டராதே மினிமம் பார்த்துட்டிங்கன்னா வீடுகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனீகள் பொதுவாக காடுகள்லேயும் மலைகள்லேயும் மரங்கள்லேயும் தான் கட்டும். ஏன்னா அங்கே தான் மனுஷங்களோட தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் கொண்டு போய் வீட்டு பக்கத்துலேயே கட்டிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து கேட்கக்கூடிய சத்தம், அந்த எலக்ட்ரோ சவுண்டு இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தேனீகளை பயமுறுத்தும். அப்படி பயமுறுத்தும் போது பார்த்துட்டிங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு தேன் அப்படிங்கிறது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா தேனீக்களோட இடம், அது இந்த தேனீக்களோட பண்ணை அப்படிங்கிறது நீங்கள் வீட்டிலேருந்து கட்டுறதை விட ஒரு 50 மீட்டர், ஒரு 100 மீட்டர் தள்ளி இருந்துச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டை சுற்றி நிறையா மரங்கள், செடிகள், பூக்கள்லாம் இருந்தே ஆகணும். ஏன்னா அது மகரந்த தூள், மகரம், மதுரம்லாம் சேகரிக்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஏகப்பட்ட வேலைகள், அது மாதிரி சுற்றி இருக்கிற பொருட்கள்லாம் தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இஷ்டத்துக்கு போயிட்டு பக்கத்துலேயே வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலோ, இல்லைன்னு வச்சுங்க ஏதாச்சும் ஒரு வறண்ட நிலப்பரப்பில் இந்த தேனீ பண்ணை ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலோ கண்டிப்பாக தேனீக்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ஏன்னா தேனீக்கள் வேலை செய்ய போது தேனீக்களை நீங்கள் வளர்க்க கூட போகிறதில்ல. ஜஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்த செட் பண்ணி தேனீக்களை கொண்டு விட போகிறீங்க. ஸோ அந்த தேனீகள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தேனை உற்பத்தி பண்ண போது, அதாவது சேகரிக்க போது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம எடுத்து வியாபாரம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு பெருசாக மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்னு எதுவுமே இருக்க போதில்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு பண்ணையை செட் பண்ணிட்டு அதை அப்போவோ போய் பார்த்துட்டு வந்துட்டால் மட்டும் போதும். தேனீகள் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தேனை எடுத்து கொண்டு வச்சிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு போய்ட்டு ஒரு வாட்டி தேனை கலெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விற்க வேண்டியது மட்டும்தான் வேலை. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை, ஒரு கொஞ்சம் கூட கஷ்டமே கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பக்கம் பூக்களுடைய தோட்டத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே இந்த தேனியோட கூட்டை வச்சிங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா தேனீக்கள் ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போயிட்டு தான் தனக்கு தேவையான அந்த மகரந்தத்தை சேமிச்சுட்டு வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கவலையப்படாமல் இந்த ஒரு ஜாப் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது இந்த ஒரு ஜாப்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில்
சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களோட சஜஷன் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.